ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எம்டி சால்னா. இது வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் ஒன்று வச்சு, குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே நான் வந்து 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆயிலெலாம் நல்லா ஹீட் ஆனவுடனே தேவையான அளவுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த ஸ்பைசி மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு நல்லா அந்த சோம்பெல்லாம் நல்லா பொரியணும். சோம்பு நல்லா பொரிஞ்சவுடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக வதங்கினவுடனே 2 பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே நீல வாக்கில் கட் பண்ணி அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கும் பொழுதே நான் வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். சால்னாக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பீஸ் தேங்காய், 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, முந்திரி ஒரு 10 பல் அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே போட்டு ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ண தக்காளி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்து காரத்துக்கு 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாலாம் நல்லா ஒன்றுபட கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்னா தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்து மேலாப்பில் ஒரு கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான எம்டி சால்னா ரெடி. இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது. இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.